வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், புடிச்சு வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. என்ன வேணும்? துணி தானே மேல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. குளிச்சுட்டு மாத்துங்க, நேரம் ஆச்சு, கிளம்ப வேண்டாமா? கத்தாத சைனி, பொறுமையா தான் பேசேன். வவ்வ நாய் குலைக்கிற மாதிரி காலையிலே கத்திக்கிட்டு கிடக்கா. எதுக்கு? ஒருத்தர் என்ன வியாழ் இல்லாம சும்மாதான் உங்ககிட்ட வந்து நில்லு பேசணும்னு சொல்லுவான். பைத்தியக்காரனா நீ? ஆளு பாரு ஆளு. புதுசா கல்யாணம் இருக்குல்ல, உங்க கையை பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கு ஆசை. ராஜாயினி வாங்கம்மா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்ல, இப்பதான் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சட்டையை மாத்திக்கிட்டு வாரேன். நீ ஆம்பளை அவளை காலையிலேயே வம்பு எடுத்துக்கிட்டு கிடக்கா? அப்படி கேளுங்க புத்தி வரதானே பாப்போம் கொஞ்சமாச்சும். அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டு நானும் காருக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கேன். ஒருத்தர எடுத்துட்டு வந்து தரா மாதிரி தெரியல. நான் மட்டும் தான் காலையில இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கையை பிடிச்சிக்கிட்டு தாச்சாயின்னு பேசணும்னு சொல்லிட்டு சொன்னவரை நின்னுகிட்டே இருக்காரு அமைதியா. என்னன்னு கேட்டாலும் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆள பாருங்களேன் ஆள. இதுல புதுசா கல்யாணம் இருக்குல்ல, உங்ககிட்ட நின்னு கொஞ்சம் பேசணும்னு ஆசை, நீ கிண்டல் வேற பண்றாரு. என்னல? இல்லம்மா, மாப்பிள்ளைக்கு நகையை பத்தி பேசியிருந்தோம்ல, அதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு நானும் இவ்வளவு அப்பமா வச்சு கூப்பிட்டு இருக்கேன். இங்க இருந்து அங்க ஓடுறா, அங்க இருந்து இங்க போடுறா. அதை கேட்டதுக்குதான் சண்டைக்கு வரா. ஐயோ ஆமால, இத மறந்துட்டேனே. கழுத்துக்கு செயின் இருக்கு ஒரு 5 பவுன்ல. மோதிரத்துக்கும் கை செயினுக்கும் எங்க போக? இப்ப வாங்கலையே நம்ம. அத பத்தி கவனமே இல்லாம மறந்துச்சு. அப்ப கல்யாணத்துக்கு பாத்துருப்போமா எப்படி? இப்பமே பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? கல்யாணத்துக்கு பொறுமையா பண்ணிக்கலாம். அவங்க சித்தப்பாங்கதான் நிச்சயதார்த்தத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பொறுமையா கல்யாணத்துக்கு பண்ணிக்கலாம். அவங்கதான் நிச்சயதார்த்தத்துக்கு வர போறது இல்லையே, அப்புறம் என்ன? அப்படி இல்ல தாட்சாயினி, சொல்லிட்டு செய்யாம இருந்தா அது நல்லா இருக்காது. ஏல அவ சொல்றதும் சரிதானே. இப்பவே பண்ணணும்னு என்ன இருக்கு? எப்படியா இருந்தாலும் பண்ண போறதுன்னு முடிவாயிட்டு அது எப்ப பண்ணா என்ன? இப்பமே வேலை வெட்டி விட்டுட்டு நகை கடைக்கு ஓடிக்கிட்டா இருக்க முடியும்? பண்ணிக்கலாம்ல. கல்யாணம் தேதி முடிவு பண்ணணும். கல்யாண தேதிக்குள்ள ரெடி பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணிட வேண்டியதானே. இப்போதைக்கு செயினை மட்டும் பண்ணி போடுவோம். இல்லமா, அது மாப்பிள்ளை ஏதாச்சும் தப்பா நினைச்சிட கூடாது பாத்தீங்களா, அதனாலதான் யோசிக்கிறேன். புரியல? இல்லம்மா, அவங்க சித்தப்பாலாம் இருக்கும்போது செய்யறோம்னு சொன்னோம். இப்ப அவங்க சித்தப்பாலாம் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க செயினை மட்டும் எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்க கூடாது பத்தியா, அதனாலதான் யோசிக்கிறேன். நானும் ரகுவும் போயிட்டு நகை கடையில நிறைய வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு பொம்பளைங்களா மண்டபத்துக்கு போயிடுங்க, நாங்க நேரா அங்க வந்துடுறோம். என்ன சொல்றீங்க? நீ சொல்றதும் சரியாதான் படுது. டக்குன்னு அந்த தம்பி தப்பா ஏதோ நினைச்சிடக்கூடாது. ஏற்கனவே மனஸ்தாபத்துலதான் போய்கிட்டு இருக்கு. இப்பதான் ஏதோ பேசி சமாதானமா இருக்கிறதா பிரியா சொன்னா. சரி, நான் ரகுவை கூப்பிடுறேன். 2 பேருமா போயிட்டு நகை எடுத்துக்கிட்டு நேரா மண்டபத்துக்கு வந்துருங்க. சரியா? நல்லா இருக்கு உங்க கதை. கீழ்த்தாங்க பிடிச்சிருக்கு உங்களுக்கு. நீங்க நேரா மண்டபத்துக்கு வந்துடுறேன்னு சொல்றீங்க. இங்க இருந்து எல்லாரும் ஒண்ணு போல போனோம். பொம்பளைங்க மட்டும் போங்கன்னா ஆம்பளைங்க யாரும் வர வேண்டாமா எங்க கூட? நாங்க போயிட்டு அங்க பேந்த முழிச்சுக்கிட்டு கிடக்கா. மண்டபத்துல எவ்வளவு வேலை கிடக்கு. இந்த நேரத்துல போனோம்னு என்ன இருக்கு? இங்க பாருங்க, 4 சபைக்கு முன்னாடி செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆமா, மத்தவங்க என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்களா நம்ம நினைக்க வேண்டாம். மாப்பிள்ளை கிட்ட போன் பண்ணி நான் பேசிடுறேன், இதான் நல்லா வரும்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளையோட அம்மா கிட்டயும் சொல்லிடுறேன், அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்க என்ன வீட்டுல கடங்க சும்மா வேலை வெட்டி 1008 இருக்கா. இப்ப நான் கூட்டிக்கிட்டு பிள்ளையே நகை எடுக்க போறாங்களா? நகை அவ கிளம்பிக்கிட்டு கிடக்கா, மேல ஒருத்தி கிளம்பிக்கிட்டு கிடக்கா. எல்லாரையும் பத்தி மேய்ச்சிக்கிட்டு என்னால போக முடியாது. ஆளுக்கு ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு போல முன்னாடியே போயிட்டோம்னா இவங்க கிளம்பி வர்றதுக்கு நேரமாகும். நம்ம முன்னாடி போய் நிக்க வேண்டாமா மண்டபத்துல? இங்க இருந்து நாங்க நகை எடுக்க போறோம், நீங்க போங்கன்னா அவங்க புடவை கூட கட்டல சுத்திக்கிட்டு கிடக்கா. இங்க வர மாட்டேங்குது அங்க வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நேரமாக்குவாளுங்க இவங்களை நம்பி இங்க இருக்க முடியாது. அதனால தானே எல்லா பொருளும் எடுத்து வச்சுக்கிட்டு கிடக்கேன். வண்டி எடுங்க போவோம், நம்ம முதல்ல பொறுமையா பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சொன்னா கேட்டுக்கிறவங்க தான். அப்படியெல்லாம் தப்பா எடுத்துக்கிறவெல்லாம் அவர் ஒண்ணும் கிடையாது. இல்லதா சைனி, அது வந்து ஐயோ பிரியா, கீழே பாரு பிரியா, சரியாவே இல்ல. நீ இத சரி பண்ணு. இந்த சைடு டைம் ஆகுது. நீ பேசாம பியூட்டிஷியன் யாராச்சும் கூப்பிட்டுக்கலாம். உன்னோட பேரும் தொல்லியா இருக்கு எனக்கு. இரு, நான் மொத்தத்தையும் சாரி எல்லாமே ரிமூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டுவோம். எது ஃபர்ஸ்ட்ல இருந்தா? இதோட 5வது வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால முடியாது. உன்னால முடியாது, நான் போ, நானே கட்டிக்கிறேன் தனியா. எப்படி கட்டுவேன்னு எனக்கு தெரியாதே. தாலி எழுத்து. சரி ரிமூவ் பண்ணு, ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டுவோம். இந்த ஆரம்பிச்சுட்டாளுங்களே. இவளுங்க எதுக்கு மேல கத்திக்கிட்டு கிடக்காளுங்க? காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சது, மணி 8 மணி ஆகுது. 2 மணி நேரமா சாரியை கட்டிக்கிட்டு கிடக்காளுங்க. இன்னும் மூஞ்சுக்கு பூசல, கழுத்துக்கு பூசல, எதையும் மேக்கப் எல்லாம் போடல. சும்மா புடவைய மட்டும் இழுத்து கட்டதுக்கு இவ்வளவு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு கிடக்காளுங்க 2 பேரும். அப்பமே நல்லாதான் இருந்துச்சு. அதுலயே போதும்னு சொன்னதுக்கு அவ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா. பொண்ணு பார்க்க வரதுன்னு ஒருத்தைய வர வச்சிருந்தாளுங்களே, அவளை கூப்பிடலையாமோ? முகூர்த்த நாள்ன்றதுனால அவங்க வேற ஒரு பொண்ணுக்கு மேக்கப் போட போயிட்டாங்களா. இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கடைசி நேரத்துல தானே போன் பண்ணி கூப்பிட்டோம். நேத்து ராத்திரி போன் பண்ணி கூப்பிட்டா நம்மளுக்கு ஆண்டி உங்க போன் பண்ணுவாங்கன்னு இருப்பாங்களா என்ன? முன்னாடியே சொல்லிருக்கணும் இவ. சரி வீடு கிளம்பட்டோம். மணி 11 மணிக்கு தானே நிச்சயதார்த்தம், பாத்துக்கலாம். 11 மணி இங்கேயே 11 மணி ஆக்க போறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. யாரோ எப்படி போங்க, நீங்க வண்டி எடுங்க, நம்ம கிளம்புவோம். இவங்க எல்லாரும் பின்னாடி வரட்டும். அது சரி, பொண்ணு இல்லாம போயிட்டு உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறா? அத நம்ம போயிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம். அவ வந்தானா கரெக்டா இருக்கும்ல மொத்தத்தை மாத்திக்கிறதுக்கு. சரி, எல்லாத்தையும் எடுத்து வை, கிளம்புவோம். 9 மணிக்கெல்லாம் இங்க இருந்து கிளம்புற மாதிரி பாப்போம். ஆமா 9 மணிக்கு உங்க பேத்திங்க தானே, நல்லா கிளம்புவாளுங்க. இன்னும் புடவையே கட்டல, இன்னும் மூஞ்சிக்கு அங்க பூசு இங்க பூசுன்னு பூசுவாங்க. அந்த 6 அடி கூந்தலை இழுத்து கட்டணும். இன்னும் என்னென்ன அக்கமா பண்ண போறாங்கன்னு எனக்கே தெரியல.
போங்க போயிட்டு என்னன்னு பாருங்க. இவ அலப்பற தாங்க முடியலமா? ஏதோ இவளுக்கு கல்யாணம் மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கா. யாம்ல சொல்றேன் மருமவளை பத்தி. பின்ன அவ பண்றது சரியா இருக்கா? நிச்சயதார்த்த பொண்ணியே அவளை விட்டுட்டு போயிருவாளாம். யாருக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறான்னு தெரிய மாட்டேங்குது. ஷோ கடவுளே. இவளுங்களும் அப்படிதானே பண்றாளுங்க. என் மருமகளை வெறுப்பேத்துற மாதிரி காலையில எந்தி 3-4 பேர் கிடக்காளுங்க பொம்பளைங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாளுங்க. மொத்த வேலையும் அவதான் இழுத்து போட்டு செய்யறா. அப்ப அவ பியாசதானே செய்வா. என்னாச்சு பட்டி? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் இல்லையா? காலையில இருந்து சேலை கட்டிக்கிட்டு கிடக்காளுங்களா, இன்னும் கட்டி முடிக்கலையா. அத உங்க அம்மா கத்திட்டு போயிருக்கா. கட்டுவாங்க பட்டி. ஃபங்க்ஷன்ல அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இதுக்கு எதுக்கு காலையிலேயே கத்தணும்? இல்ல ரகு, நான் நகை எடுத்துட்டு வந்துருவோம் மாப்பிளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் இப்பவுமே போனோமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடலாம். இன்னும் இவளுங்களையும் கிளம்பல, நீங்களும் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டீங்கன்னா மண்டபத்துக்கு யார் போயிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் இல்ல. நகையா? என்ன நகை? இல்லையா, ஏற்கனவே பேசினது தானே. கை செயினும் மோதிரமும் அதுக்கப்புறமா செயின் போடுறதா பேசியிருந்தோம் இல்லையா? அதான் 5 பவுனுக்கு நகை ஆல்ரெடி செயின் இருக்கு. அதையே அம்மா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டா. கை செயினும் மோதிரமும் மட்டும் அப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமா. நேரம் கிடைக்கல, நானும் அதை பத்தி யோசிக்கல. ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டு இருந்ததுனால இப்ப எதனா ஏற்பாடு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம 2 பேரும் போய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. அதுதான் கத்திட்டு போறா. நீங்க ஒரு கரைக்கு போயிருங்க, இவங்க எல்லாம் ஒரு கரைக்கு இங்க இருக்காங்க, யார் மண்டபத்துல போயிட்டு வேலையும் செய்யுதுன்னு சொல்லிட்டு. நகை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னா அது பிரச்சனை இல்ல. நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிருங்க, நானும் அதையும் வேணா போயிட்டு எடுத்துட்டு வந்துரும். இல்லையா, வேண்டாம். உன் அம்மா சொன்ன மாதிரி பொறுமையா பண்ணிக்கலாம். பண்ண போறதுன்னு முடிவாயிட்டு அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு செயினை மட்டும் போடுவோம். இல்ல, அதனால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனாலதான் கேக்குறேன். போய் எடுத்துட்டு வர்றதுன்னா பிரச்சனை இல்ல, காசு கூட ரெடியா தான் இருக்கு, நானும் அதையும் போய் எடுத்துட்டு வந்துரும். இல்ல வேண்டாயா. அனுவெல்லாம் கிளம்பிட்டாளா? அந்த இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கா, சாரி கட்ட போறா. அது சரி, அவளும் ஜாலியா தான் உடுத்தணுமா இனிமே? இனிமே கட்டி எவ்வளவு நேரம் ஆக்க போறாளோ அவ. இல்ல பாட்டி, அவ ஒரு 10 நிமிஷத்துல சாரி கட்டிடுவா. என்கேஜ்மெண்ட், கல்யாணம், அதுக்கப்புறம் வளகாப்பு எல்லாத்துக்குமே அவ சாரி தானே கட்டிக்கிட்டு இருக்கா. அது அவளுக்கு பிரச்சனை இல்ல, அவ பியூட்டிஷியன் தானே படிச்சிருக்கா, அவ கட்டிடுவா. அப்போ ரேஸ்மாக்கு கொஞ்சம் வந்து நிக்கலாம்ல? இல்ல பாட்டி, அவளுக்கு ஆல்ரெடி கால்லாம் வீங்கி இருக்கு. உட்கார்ந்துகிட்டே தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஸ்கேன் வேற எடுக்க போனா 7வது மாசம் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கேன். 8வது மாசமே பிறக்க போது, இன்னும் எடுக்கிற மாதிரி தெரியல. அங்க வர போய் எடுக்கணும். சோ ரொம்ப கஷ்டப்படுத்தினா அவ உடம்பு இது பண்ண முடியாது. அதான் அவ என்னமோ வரந்தான் சொன்னா, நான் தான் வேண்டாம்னு சொன்னேன். பிரியா இருக்கால, பிரியா பத்துப்பல. ஆமாமா, உன் அத்தை பொண்ணு தானே ரேஸ்மா. இதுக்கு மேல என்னால உன்னால முடியாது, போய் சொல்லிட்டேன். தோ ஆரம்பிச்சிட்டாளுங்களா. சரி, நான் போய் பாத்துட்டு வரேன் என்ன பண்றாங்கன்னு. ப்ளீஸ் பிரியா, கீழே பாரு, இந்த சைடு இழுத்துக்கிட்டு இருக்கு, அது கைய வச்சு இழுத்து விடுறி. எத்தனை வாட்டி சரி பண்றது? என்னால முடியாது போ. இன்னும் போட வர கட்டல, நான் கிளம்பணும், என் குழந்தை கிளம்பணும். அவர் வர இன்னும் வரவே இல்ல. அவர் வந்தா கூட பரவாயில்ல, குழந்தை யார்கிட்டயும் கொடுத்துருவேன், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் வேற யார்கிட்டயுமே போக மாட்டேங்கிறான். நீ வேறு பேத்தாத. தூங்கிட்டு தானே இருக்கான். என்ன பிரியா நீ டென்ஷன் பண்ற? அந்த சைட்ல பாருடி, கைய கரெக்டா வச்சிருக்க பாரு. ஐயோ, அங்க பின்னாடி பாரு, தூக்கிக்கிட்டு இருக்க ஒரு மாதிரி. நான் எப்படி நடக்குறதா? பேசாம ஒண்ணு பண்ணு, புருஷனை வந்து தூக்கிட்டு போ சொல்லு. விளையாடுறது பிரியா. ஆமா, விளையாடுறதுக்கு தான் இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. வெறும் பெற்ற பத்துக்கோ நீ. நான் இன்னும் குளிக்கல, ட்ரெஸ் மாத்தல, ஏன்டி என்ன இப்படி டார்ச்சர் பண்ற நீ? நான் போறேன், போ. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், அந்த சைடுல இருக்கு பாரு, அதை இழுத்து ஃப்ரண்ட்ல அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படி தேய்ச்சி விடு, அது அழகா அப்படியே நின்னுக்கும். ஐயோ, இததான் அப்பத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ண முடியலன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, என்ன கொடுமைப்படுத்துறா. ஹலோ மேடம். இவன் வேற வந்துட்டானா? போதத்தை குறைக்கி வந்து தொலை. சாரி கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன் வாழ. செம்மையா இருக்கு இந்த ட்ரெஸ், நல்லா இருக்கும் கலருக்கு. நீ தானே எடுத்து கொடுத்த. ஆள பாரு, ஆள கட்டவே முடியலடா. பைத்தியக்காரா, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறேன்னா ஒழுங்கா எடுத்து தர மாட்டேன். மூஞ்ச பாரு, ஆளையும் மூஞ்சியும். உன்னை வர கோவத்துக்கு உன்னை விட்டுருவேன். ஏய், ஏன் நல்லா தானே கட்டியிருக்க, இதுக்கு மேல என்ன? சூப்பரா இருக்கு சாரி, செம்மையா இருக்கு. அதை விட என் அக்கா ரொம்ப அழகா இருக்கா, இதுக்கு மேல என்ன? என்னாச்சு? கேட்டியா? காதுல விழுந்துச்சா? கரெக்டா இருக்குன்னு சொல்லி. சும்மா தாயே, என்ன போட்டு பாடா படுத்துறியே எதுக்கு? இங்க பாரு ரேஷ்மா, நீ நடக்க அந்த ப்ளீட் அந்த சைடு போகதான் செய்யும். அதை இழுத்துலாம் வச்சுன்னா பியூட்டிஷியன் தான் வந்து கரெக்டா பின் பண்ணணும். நீ என்ன டார்ச்சர் பண்ற பத்துக்கோ. ரகு, நல்லாவா இருக்கு இந்த சாரி? சூப்பரா இருக்குக்கா. பாருடா, இந்த ஒரு சைடு இழுத்துட்டு போயிருக்கு. அதை இழுத்து பின் பண்ணா சரியா போயிரு போகுது. இதுக்கெல்லாமா இந்த சாரி நல்லா இல்லன்னு ஃபீல் பண்ணுவ நீ? சிரிச்சுக்கிட்டே இருக்கா, அழகா இருக்காக்கா இந்த சாரியில நீ.
ஏ லூசே, ஒழுங்கா அதை பின் பண்ணு. டேய், இதுக்கு மேல பின் பண்ணணும்னு வெச்சுக்கோ. ஸ்டாப்லர் பின் தண்டா வாங்கிட்டு வந்து நான் ஸ்டாப்லர் பண்ணனும். டார்ச்சர் பண்றாரா என்ன போட்டு. என்னால முடியாது. உனி சாரி கட்டணும் கட்டுங்க, இல்லனா என்னமோ கட்டிட்டு போங்க. நான் கிளம்புறேன். ரகு பாதிலே விட்டுட்டு போறேன்னு சொல்றா. இன்னும் மூஞ்சுக்குலாம் எதுவுமே போடவே இல்ல. சாரி மட்டும் தான் கட்டி இருக்கு, ஜுவல் மட்டும் தான் போட்டிருக்கு. சப்பா, இதுக்கு உங்க அக்கா 3 மணி நேரம் ஆக்கிட்டா. இதெல்லாம் ஒரு விஷயமா? எந்தி எந்தி அழகா இருக்கக்கா. போறகு எனக்கு பிடிக்கவே இல்ல. ஒரு மாதிரி இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி பாரு கீழெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஏதோ கீழே குண்டா ஏதோ கூடைய வச்சு அடைச்ச மாதிரி இருக்கு. வடிவேலு ஒரு படத்துல மகன் முட்டிரும்னு சொல்லியா இல்ல சம்திங் என்னமோ சீன்ல கூடைய வச்சு திரிவாரு, அந்த மாதிரி இருக்கு பாரு. கீழே மட்டும் புஃப்னு இருக்கு. நல்லாவா இருக்குது. அதை தேய்ச்சி விட்டா அழகா இருக்குங்கிற இவ கேட்கவே மாட்டேங்கிறா ரகு. எனக்கு பிடிக்கவே இல்ல இது. அவ்வளவுதானே, ஒரே நிமிஷம். என்னடா பண்ற? இப்போ ஓகேவா? அந்த இன்னொரு கை சைடுல ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு பாரு, அதை சரி பண்ணி கொடு. அது சரி. இரு. அடப்பாவி. இப்ப அழகா இருக்கா? நல்லா இருக்கு. இது ஒரு விஷயம்னு 2 பேரும் 2 மணி நேரமா சாரி கட்டிக்கிட்டு இருக்கீங்க போல. முடிஞ்ச மாதிரிதான். என்னத்த சொல்றதுன்னு தெரியல 2 பேரையும். ஷோ கடவுளே. இலூசே, உனக்கு ஒழுங்கா சாரி கட்ட தெரியாது. எங்க அக்காவை ஏன்டி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? ரொம்ப அக்கா தம்பி பாசமலர் தான். எங்கேயும் பார்த்தது இல்லடா இந்த கூத்த. தம்பி அக்காக்கு சாரி அட்ஜஸ்ட் பண்ணி விடுறத ரொம்ப தான் ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அடிச்சுக்கிட்டா நீ வேண்டாம் நான் வேண்டாம்ன்ற அளவுக்கு அடிச்சுக்கிறீங்க. சமாதானமானாலும் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நான் இல்லாம உன்னால இருக்க முடியாது, நான் செத்தே போயிருவேன் இல்லாம அப்படின்ற அளவுக்கு அடிச்சுக்கிறீங்க. பாசமா குடிக்கிறீங்க. என்னடா உங்க லாஜிக் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு புரியலடா. பைத்தியக்காரா. மூஞ்ச பாரு. பாருக்க என்ன பைத்தியம்ங்கறா. இங்க பாரு, என் தம்பி எல்லாம் அப்படி சொல்லாத சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் கூட நின்ன பத்தியா என் பத்தி செருப்போலி அடிக்கணும். செருப்பு இல்ல, அங்க விளக்க மாதிரி எதனா இருந்தா கூட சேர்ந்து அடி. ஆளை பாரு ஆள. இவ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் உட்கார்ந்த மாதிரி என் பிள்ளை அங்க சாப்பிட்டுச்சான்னு கூட தெரியல. கொண்டு பத்துக்கோ. பல்ல இழிக்காத என்ன நீ உடனே. அவ கடக்கா லூசு விடுறா. ரொம்பதான் அக்கா தம்பி பாசமலரு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். சரி, இந்த பாசமலர் நாடகம் எல்லாம் எத்தனை நாளைக்கு? இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், நாளைக்கு சொல்லுங்க சார். இன்னும் அதிகபட்சம் என்ன, 1 மாசம் இல்ல 3 வாரம் 2 வாரம்? கல்யாண தேதி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்க அக்கா இங்க இருக்க மாட்டாங்க, ஞாபகம் இருக்கா? உங்க அக்கா சொயின்னு மாப்பிள்ளை விட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப என்னதானே தேடி வருவே. பிரியான்னு சொல்லிட்டு எதனா பிரச்சனைனா வா மண்டையிலே கொட்டுறேன். டேய் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன்டா. சரி, கிளம்பி கீழே வாங்க. கீழே வெயிட் பண்றேன். கீழே வாக்கா. நேரமாச்சு. நம்ம ஏற்கனவே கூப்பிட்டு இருந்தாங்க, அதான் வந்தேன். சீக்கிரம் வாக்கா. அது ஏதாச்சும் நிறைய விஷயத்துல தப்பு பண்ணிருக்கேன். எந்த விஷயத்த சொல்லி சாரி கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரியும், உனக்கு முதல் பையன் ரோஷனா இருந்தாலும் எப்பவுமே நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைன்னு சொல்லி நான் பண்ணதெல்லாம் மன்னிச்சிருப்பேன், மறந்திருப்பேன்னு தெரியும். ஆனா அத ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நிறைய விஷயத்துல கஷ்டப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். சாரிக்கா. சரிக்கா, கீழே வெயிட் பண்றேன், வா. ரகு, அது விளையாட்டுக்கு தானே பேசுனேன். விளையாட்டுக்கு சொன்னாலும் உண்மைதானே. இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ, அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு சண்டை போட அக்கா இங்க இருக்க மாட்டால. என்னக்கா, அனு ரெடி ஆயிட்டாளான்னு தெரியல, நான் அங்க போறேன். சாரிக்கா, மன்னிச்சிரு. மன்னிச்சிருவ தானே? உன் தம்பி மேல எந்த கோபமும் இல்லையே? அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ இதே மாதிரி இருப்பேன்னு தெரியும். இருந்தாலும் நீ எப்பவுமே எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும், யார் உன் லைஃப்ல வந்தாலும். சரியா? மாறிட மாட்டல நீ. மாறக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா, கீழே வெயிட் பண்றேன், வா. ரகு, எப்பவும் நீ தாண்டா எனக்கு முக்கியம். நீ என் ஃபர்ஸ்ட் குழந்தை தான்டா. நீ சொன்னாலும் சொல்லலையானாலும் என் செல்ல குழந்தை. நீ சீட்டக்கார குழந்தை. சேட்டை பண்றதுன்றதுக்காண்டி குழந்தை மேல கோவப்படுவா. அதுக்குன்னு அம்மா குழந்தைய மொத்தமா வெறுத்துற மாட்டால, அந்த மாதிரிதான் நீ. சரியா? உன் மேல எனக்கு கோவம் நிறைய விஷயத்துல வந்திருக்கு.
அதுக்குன்னு மொத்தமா உன்னை வெறுத்துருவேன்னு நீ எப்படிடா நினைக்கிற? ஆ, நிறைய பார்த்தாலும் அவளே ஏதோ ஒரு இதுல இருக்கா, அவளை வச்சுட்டு போவாமல. ரகு ரகு இங்கதான் இருப்பான், இவன் ஆயமுடி. ரகு இப்ப எந்தி போலன்னு அடிச்சிடும் பாத்துக்கோ. கீழே கீழே இருக்க அக்கா. அடப்பாவி, விட்டு அழுதுருவான் போலியே இவன். அது சரி. ஹலோ, இங்க பாருங்க, நேரமாச்சு. உங்க தம்பி தான் சாரி அழகா ரெடி பண்ணிட்டார்ல, மேக்கப் போடுங்க. பொட்டு வச்சுட்டு சாரி எதனா அட்ஜஸ்ட் பண்ணணும்னா திரும்பி கூப்பிடு வரேன். நான் போய் சாரி கட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப நேரமாச்சு. என்ன கண்டதே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத, அவன் பேசினதெல்லாம் நினைச்சு. இல்லனா இரு, நான் போய் சாரி எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே ரெடி ஆகுறேன், வெயிட் பண்ணே வந்துடுறேன். சார் சார், ரகு சொல்லணும். என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? என்னன்னு கேக்குறேன். ஓவரா பண்ணாதீங்க. என்ன ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க? நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு கண்டுக்காம இருக்கீங்க. நீங்க செலக்ட் பண்ண சாரி எப்படி? ஆரஞ்ச் கிரீன் பார்டர் நல்லா இருக்குல்ல? நான் கூட எப்படா இருக்கும் ஆரஞ்சு கலர்ல கட்டணுமா நினைச்சேன். ஆனா அழகா இருக்குல்ல ரகு? சூப்பரா இருக்குதுன்னு. இந்த சாரில அழகா ப்ளீட்லாம் வந்துச்சு தெரியுமா? சூப்பரா இருக்கு. பிரியா கிட்ட போய் காமிச்சிட்டு வந்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? ஓ அப்படியாவா? ஹலோ, உங்ககிட்ட இன்னொன்னும் கேட்கணும். என்ன இன்னொன்னும் கேட்கணுங்கிறேன். என்னாச்சனோ? எதனா வேணுமா? சாரே பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கீங்க போலியே. உங்க அக்காக்கு சாரி எல்லாம் கட்டி விட்டுட்டு வந்திருக்கீங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுதா? இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுதான்னு கேக்குறேன். ரொம்ப தான். ஆமா, இங்க பொண்டாட்டி மாசமா இருக்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு தோணல, அக்காக்கு மட்டும் போய் சாரி கட்டி விட்டுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தான். ப்ளீட்ல அட்ஜஸ்ட் பண்ணீங்களாமே கீழே உட்காந்து. அப்ப எனக்கு யார் பண்ணி விடுவா? எனக்கு வயிறு இடிக்குது, குனிய முடியல. எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க ரகு. ரகு சொல்லணும். வந்ததுல இருந்து நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாய் திறந்து ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. நான் சும்மா கிண்டலுக்கு தான் பேசினேன், அதுக்கு அமைஞ்சு தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. வந்ததுல இருந்து எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சாரி கட்டியிருக்கேன், ஒண்ணுமே சொல்லல. அதுவும் நீங்க எடுத்து கொடுத்த சாரி கட்டியிருக்கேன். சரி ஓகேன்னு விட்டுட்டேன். என்ன உங்க அக்காக்கு போயிட்டு ப்ளீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்களான்னு கேக்குறேன், அதுக்கும் ஒரு பதிலும் இல்ல. ஏதாச்சும் பிரச்சனையா மறுபடியும்? உங்ககிட்ட தானே கேக்குறேன், சொல்லுங்க என்னன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாய் மட்டும்தான் ஒண்ணும் இல்லங்குது, மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. என்ன அக்காவும் தம்பியும் பிரிய போறீங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களோ? பிரியா சொன்னாலா? அங்கேயே அழுததெல்லாம் சொன்னாங்க. விட்ட தேம்பி தேம்பி கதறி கதறி எழுதிருப்பீங்களாமே. கீழே எல்லார்கிட்டயும் மைக் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரகு, நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க. என்னமா இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க? கல்யாணம்னா பொண்ணுங்க புருஷன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், இதெல்லாம் ஒரு விஷயம்னு அழுதா எப்படி, ஃபீல் பண்ணா எப்படி? நீங்க என்ன அப்படியே 50-60 கிலோமீட்டர் தள்ளியா இருக்கிறீங்க? சொல்லுங்க, தடிக்கு விழுந்தா உங்க அக்கா மாமா வீடு, இதுக்கெல்லாம் இவ்ளோ ஃபீலிங்லாம் ரொம்ப ஓவர் தான். என்ன கேட்டா அப்படி இல்ல அனு, கூடயே இருந்துட்டு டக்குன்னு பிரியறா அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி இருக்கு. ஒரு 1.5 வருஷம் கூடயே இருந்தாலா, அது இந்த 1.5 வருஷத்துல நிறைய விஷயத்த பண்ணிட்டேன். நிறைய தேவையில்லாத விஷயத்த தான் பண்ணிருக்கேனே. ஆனா எல்லா விஷயத்திலயும் என்னை காப்பாத்தி என் தம்பி என் தம்பின்னு கூடயே நின்னு இருக்கா. இனிமே அப்படி இருக்க முடியாதுல்ல. அவ ஃபேமிலி, அவ ஹஸ்பண்ட், அவ குழந்தை, அவ வீடு, அவன்னு தனியா போயிருவாங்கல்ல. அப்படியெல்லாம் இல்ல ரகு, இவ்ளோ ஃபீல் பண்ணணும்ல இல்ல. இல்ல அனு, அதுதான் உண்மை. என் அக்கா எனக்காண்டி ரொம்ப பொறுத்துக்கிட்டா, என் கூட பிறந்துட்டா அப்படின்றதுக்காண்டி ரொம்ப நானும் கஷ்டப்படுத்திட்டேன். பிரியா இப்போ டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா, சின்ன 1 வாரமோ 2 வாரமோ 1 மாசமோ தான், அதுக்கப்புறம் போயிருவா அப்படின்னோடனே இது ஒரு மாதிரி இருக்கு. அழுகிறன்னு இல்ல, என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஆமால, விட்டுட்டு போயிருவால அப்படின்னு. இது எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு. அது சரி, அக்காக்கே இந்த இதுவனா? அப்ப பொண்ணு வேணும் பொண்ணு வேணும் வயித்துல இருக்கும்போது குதிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இவளுக்கு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறீங்களா? இங்க பாருங்க ரகு, பொண்ணா பிறந்தா கண்டிப்பா மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிதான் ஆகணும் கல்யாணம் பண்ணி. இது நம்மளுடைய வழக்கம் கலாச்சாரம் எல்லாமே. இத ஒரே நிமிஷத்துலலாம் மாத்திர முடியாது. அதிகபட்சம் தனியா பொண்ணும் பையனும் இருக்கலாம் தனி கொடுத்தணும்ன்ற பேர்ல, மத்தபடி நம்மளை விட்டு பிரிஞ்சுதான் ஆவாங்க. ஒரு கட்டத்துல நம்ம கூடவே இருக்க மாட்டாங்க. என் பொண்ணெல்லாம் அப்படிலாம் விட மாட்டேன், நான் என் கூடியதை வச்சுப்பேன். வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க, உங்க கூடயே வச்சுக்கோங்க, உங்க மேலேயே தூங்க வச்சுக்கோங்க, உங்க பக்கத்திலே படுக்க வச்சுக்கோங்க. ஆக மொத்தத்துல கல்யாணமே பண்ணி கொடுக்காதீங்க உங்க பொண்ணுக்கு. ஏன், நாங்க வீட்டோட மாப்பிள்ளை எடுத்துப்போம். எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, பிறக்க போறது பையனா? ஆள பாரு ஆள, கற்பனை கூட ரொம்பதான் இருக்கு. நீங்க இப்பெல்லாம் பேசுறத பார்த்தா சத்தியமா எனக்கு பையன் தான் வேணும் கடவுளே அப்படின்னு வேண்ட
தோணுது. ரொம்ப பண்ணாதீங்க ரகு. எல்லாமே ஒரு விதத்துல நல்லதுதான். நம்ம கூடவே இருந்தா அவங்களுடைய அருமை தெரியாது. நம்மள விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாதான் தெரியும் அவங்க பண்ணது. நம்மளுக்காண்டி எவ்வளவு அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம கூட இருக்கும்போது நம்மள எப்படியெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க, நம்ம எப்படியெல்லாம் அவங்க கிட்ட நடந்துக்கிட்டோம். எல்லா விஷயமும் கொஞ்சம் தள்ளி இருந்தாதான் புரிய வரும். சில உறவெல்லாம் தள்ளி இருந்தாதான் அது நீடிச்சிருக்கும். அந்த மாதிரிதான் இந்த உறவும். சரியா? அப்படின்னு பார்த்தா எங்க அம்மாவெல்லாம் நான் விட்டுட்டே வந்திருக்க கூடாது. உங்க அக்காவை காட்சி உங்க அப்பா அம்மாவை பாத்துக்க நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், பாட்டி எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க. ஆனா என்னன்னு பாருங்க, எங்க அம்மா தனியா இருக்காங்க. போடி. உங்க அப்பாவுக்கு மட்டும் ஒரு நியாயமா, எங்களுக்கு ஒரு நியாயமா? நேரமாச்சு. அத்தை வெளியே நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க நின்னு ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், மண்டபத்துக்கு போகணும். வாங்க. போனோமோ? அது சரி, நல்ல கேள்வி. போனோமான்னு. இல்லன்னா உங்க அக்கா உங்க கூடயே வச்சுக்கோங்க. இந்த ராம்குமார் எதுக்கு வந்தாரு முதல்ல எங்க அக்கா வாழ்க்கையில? நீங்க எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயமா? ஆள பாரு ஆள. பைத்தியம். வாங்க போவோம். ஏய், பேசும்போது டாசன்னியும் பேச்சு வாக்குல என்ன வந்திருக்குமா இருக்கும். வரும் 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 வரும். வாங்க ரகு. ஆல்ரெடி மாப்பிள்ளை வீடு கிளம்பியாச்சா. மண்டபத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கான். நம்ம இன்னும் இங்க இருந்து கிளம்பவே இல்ல. வரீங்களா? சீக்கிரம் போகணும். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? ராம்குமார் அண்ணா அத்தைக்கு போன் பண்ணிருக்காங்க. ஏன்? இல்ல இல்ல இல்ல, அத்தை தான் ராம்குமாருக்கு போன் பண்ணிருக்காங்க. என்ன வளர்ற? அது நகை விஷயம் பத்தி பேசுறதுக்காண்டி போன் பண்ணிருப்பாங்க போல. சரி. அவங்க சித்தப்பாலாம் வந்திருக்காங்களாம் நிச்சயதார்த்தத்துக்கு. எதே? இருங்க ரகு, கோவப்படாதீங்க. ஷோர கேட்டு இவங்க வந்தாங்க. ரகு, கோவப்படாதீங்கன்னு சொன்னேன்.